வணக்கம் மக்களே. குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 12,000 இப்போ மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இது சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 12,000 அப்படின்றது வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படுறதா இருக்குது. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன தகுதிகள் வேணும், என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய மக்கள் சந்தேகம் இருக்கும், 12,000 ரூபான்றது சட்டசபை தேர்தல் முடிஞ்ச பின்னாடி தான் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி. கிடையாது, அதற்கு முன்னாடியே கம்பல்சரி போட்டுருவாங்க உங்கள் வங்கி கணக்கில். இப்போது அது என்ன தகவல் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். திமுகவோட பிளானை தவிடு பொடுக்கையாக்கும் வகையில் பாஜக ஒரு மெகா அறிவிப்பை இப்போ அமல்படுத்திருக்காங்க. அதாவது ஆப்ரேஷன் 12K அப்படின்ற ஒன்று. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை ப்ளஸ் இந்த கோடைக்கால சிறப்பு நிதியாக 2,000 ரூபா சேர்த்து 3 மாதம் மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து 5,000 ரூபா ஆப்ரேஷன் 5K அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக அனைவரோட வங்கி கணக்கும் நேரடியாக வரவு வைக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெண்களோட வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக தான் இது கம்பல்சரி நடந்தது. ஸோ இதனை தொடர்ந்து திமுகவோட இந்த பிளானை தவிடு பொடியாக்கும் வகையில் இப்போ மத்திய அரசான பாஜக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 12K ஆப்ரேஷன் 12K அப்படின்றது மூலமாக 12,000 ரூபா தமிழக வாக்காளரோட கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கிறதுக்காக ஒரு சில திட்டங்களை ஒருங்கிணைத்து மெகா தொகுப்பான ரூபாய் 12,000 மத்திய அரசு வழங்க இருக்காங்க. இதற்கான அறிவிப்பு எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்னும் கொஞ்சம் சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு மோடி அவர்கள் வரவேற்க இருக்காரு. வரும்போது இந்த அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசோட கேஸ் மானியம், உர மானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மன் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களை நிலுவையில் உள்ள தொகைகளை ஒருங்கிணைத்து தான் மொத்த தொகையாக உங்களுக்கு ரூபாய் 12,000 வழங்க இருக்கிறதா அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது தமிழகத்தில் பாஜகவோட வாக்குறுதியை ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்துறதுக்காக அப்படின்னு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காகவும் பார்க்கப்படுது. இந்த 12,000 அப்படின்றது உங்களோட வங்கி கணக்கிற்கு நேரடி பலன் பரிமாற்றம் டிபிடி மூலமாக டைரக்டாக உங்கள் வங்கி கணக்குக்கே போய் சேர்ந்துடும். தமிழகத்தில் வளமான கூட்டணியை அமைப்பதற்கும் அதிமுக மற்றும் திமுக ஆகிய திராவிட கட்சிகளுக்கு பலமான சவாலை அளிப்பதற்கும் இத்தகைய நிதி சார்ந்த அறிவிப்புகள் பாஜகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அந்த பணத்திற்கு அப்ளை பண்ண நமக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, PM கிசான் நிதி திட்டத்திற்கு உங்களோட ஆதார் அட்டை, நில உடைமை ஆவணங்களான உங்கள் பேரில் ஏதாச்சும் பட்டா செட்டா அந்த மாதிரியான ஏதோ ஒன்று தேவைப்படும். கம்பல்சரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட், கைபேசி எண், குடும்ப அட்டை கம்பல்சரி. அதுக்கப்புறம் EKYC, உங்களோட EKYC ஒவ்வொரு டைமே அப்டேட் பண்ணியிருக்கணும். அதை அப்டேட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா வங்கி கணக்குலேயோ இருக்கட்டும் எதில் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த பணம் அப்படின்றது கிடைக்காம போயிடும். நீங்கள் இந்த திட்டத்தில் இல்லை அப்படின்னா உடனே முக்கியமாக விண்ணப்பம் செஞ்சுக்கோங்க. உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்திற்கு தேவையான ஆவணங்களாக ஆதார் அட்டை இணைக்கப்படணும். உங்களோட வங்கி பாஸ்புக் கம்பல்சரி எல்லாத்துக்குமே, ரேஷன் அட்டையும் எல்லா திட்டத்துக்குமே கம்பல்சரி. அதுக்கப்புறம் எரிவாயு இணைப்பு புத்தகம், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்பாங்க, வருமான சான்றிதழ். ஸோ இவை தான் தேவையான ஆவணங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த EKYC மானியம் தொடர்ந்து பெற கேஸ் ஏஜென்சிக்குள்ள போயிட்டு உங்களோட EKYCயை கம்பல்சரி புதுப்பித்தாகணும் அப்படின்றது முக்கிய அறிவிப்பாக சொல்லியிருக்காங்க. உரமானியம் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பல்சரி ஆதார் அட்டை கேட்பாங்க. எதற்காகனா நீங்கள் ஒவ்வொரு டைம் POS இயந்திரத்தில் கைரேகை வைக்கிற மாதிரி இருக்கும். உரமானியம், உரம் ஏதாச்சும் வாங்கும் போது குடும்ப அட்டை, அதுக்கப்புறம் நில ஆவணங்கள் கம்பல்சரி, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ. ஸோ இவை எல்லாம் தான் தேவையான ஆவணங்கள். நீங்கள் எதில் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு தான் இந்த ரூபாய் 12,000 அப்படின்றது வரவு வைக்கப்படும் அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் PM மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போது இதை பற்றின மொத்த விவரங்களையும் வெளியிடுவார் அப்படின்னும், அதற்கு முன்னாடி முடிஞ்ச அளவு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு ரூபாய் 12,000 அப்படின்றது இந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடியே அனைத்து வங்கி
வாடிக்கையாளர்களுக்குமே கிடைச்சிரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ மொத்தத்தில் பணமழை தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒரு பர்டிகுலரான அமௌண்ட் அப்படின்றது வரவு வைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.